தூய்மை பணியாளரை பொறுத்தளவில் புறத் தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையான் காணப்படும். அந்த அகத்தூய்மைங்கிறது இன்றைய ஆட்சியாளருக்கு இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம். அப்புறப்படுத்தணும்னு நீதிமன்றம் சொன்னாலுமே அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையா? நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? பணி நிரந்தரம்னு சொன்னீங்க, தனியார் மயம் ஆக்கப்படாதுன்னு சொன்னீங்க. 4.5 ஆண்டுகள் ஆச்சு. அவங்களும் 4.5 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தாங்க. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்குது. அதனால் அவங்க கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு மனசாட்சி உள்ளவர் சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து தானே நீங்கள் ஆட்சி கட்டளை அமைந்திருக்கீங்க. உங்களுடைய தாரக மந்திரம்னு என்ன சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரம் சொன்னதை செய்வோம், செய்ததை மாறுதே. செய்தக்க அல்ல செய்யக்கணும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். எதை செய்யணும் அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதோ செஞ்சுருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. இப்படி சொல்லொன்று செயலொன்று. இப்படிப்பட்ட நபருடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்டவர் ஆட்சி கட்டில் அமர்ந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அலங்கோலமாக தான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த போராட்டம்.